ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டாம்ரேவா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்னுடைய புது சேனல். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, பூண்டு பொடி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி தான். இது வந்து தோசைக்கு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நான் 2 முழு பூண்டு எடுத்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் எம்மியாக இருக்கும். ஒரு 6-7 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை 2யும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஓரல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிக்ஸில் தான் 1-2 தான் திரிக்கணும். ஃபைனாக நல்லா பேஸ்ட் மாதிரிலாம் திரிக்கக்கூடாது. 1-2 திரிச்சா தான் எம்மியாக இருக்கும். ஸோ திரிச்சாச்சு. இப்போ வந்து பெரிய பையனுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன். அவனுக்கு சாம்பார் சட்னி ஊற்றி, இது ரொம்ப காரமாக இருக்கனால லைட்டாக வைக்க சொன்னான். டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமான்ட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டான். எனக்கு வந்து சாம்பார் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அதனால தான் சரி ஓகே பூண்டு பொடி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சேன். இது எனக்கு பூண்டு பொடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், பட் கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.